உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். இன்றைக்கு தேவனுடைய பார்வை உங்க மேலதாங்க இருக்குது. என்ன பண்ணீங்கன்னு தெரியல, உங்க மேலதான் இருக்கு. ஏன் தெரியல, அவர் உங்க மேலதான் அவருடைய பார்வையை பதிச்சுட்டாரு, பாராட்டுறாரு. வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர்ன்றார். என்ன பண்ணீங்கன்னு தெரில, அவர் உங்களை பாராட்டுறாரு. அவர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப அருமையாக தெரியுறீங்களாம். அவருடைய கண் பார்வைக்கு ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்களாம். தேவன் பாராட்டுறாரு உங்களை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவரை தூக்கி வச்சுருக்கீங்க, அப்படி தானே? நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏசுனா உயிர், ஏசு தான் நம்மளுடைய மூச்சு. நீங்கள் அவரை தூக்கி வச்சுருக்கீங்க, அவரை மதிக்கிறீங்க, அவரை கனம் பண்ணுறீங்க. அதனால் அவர் உங்களை கனம் பண்ணுறாரு, அவர் உங்களை மதிக்கிறார், அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாருங்க. தேவன் அவருடைய கண் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீங்க. எல்லையற்ற அன்பு, அந்த அன்புக்கு லிமிட்டே இல்லை. அந்த அளவு அன்போடு இன்னைக்கு அவர் பார்வையை உங்கள் மேலே பதிச்சு வச்சிருக்கிறாரு. என்ன கேட்டாலும் செய்வாருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வார். ஏன்னா நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவர் உங்களை மதிக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பாருங்க. என்ன வேணால் கேளுங்களேன், அவர் செய்து தருவார். சரிங்களா? ஒரு நாள் எலியாவுக்கும் நம்மளை மாதிரி தாங்க. தேவன் தான் மூச்சு. தேவன் என்றால் அவனுக்கு உயிர். எலியா அப்பேற்பட்ட ஒரு மனிதன். அவன் ஒரு நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. எதுக்குங்க கூப்பிட்டான்? அவனுக்கு கடன் பிரச்சனைலாம் இல்லை, வியாதியும் இல்லை எலியாவுக்கு, அவனுக்கு வறுமையும் இல்லை. அப்போ எதுக்கு தான் எலியா கூப்பிட்டாங்க? எலியா எதற்கு கூப்பிட்டாங்கன்னா, ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் பலி செலுத்தலான்னு தேவனை கூப்பிட்றான். பலி செலுத்துறதுக்கு எதுக்கு தேவனை கூப்பிடணும் அவன்? ஏன்னா அவன்கிட்ட காலை இருந்துச்சு, தீவட்டி எடுத்துகிட்டு வரல, மேட்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. அவன் என்ன வெறும் காளை மாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். 12 கல்லில் அந்த காளை மாடை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வச்சு தேவன்கிட்ட சொன்னான், நான் தீ கொளுத்த மாட்டேன், நீங்கள் தான் தீ கொளுத்தணும். அதற்காக தேவனை கூப்பிட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ காஞ்ச விறகு, அவன் அந்த கல் மேலே விறகு வச்சு, விறகு மேலே குட்டி குட்டியாக வெட்டின காளை மாடை வச்சுருந்தான். அவன் அந்த காஞ்ச விறகுல 12 குடம் தண்ணி ஊற்றுனாங்க. இப்போ காஞ்சு போன விறகு தான் எரியும் இல்லை? எலியா என்ன நினச்சானா, நான் எரிக்கணும்னா, நான் இந்த காளை மாடை எரிக்கணும்னா கண்டிப்பாக காஞ்ச விறகாக இருக்கணும். தேவன் தான் இந்த காளை மாடை எரிக்கணும். அதனால் நான் தேவன் எரிச்சா அவர் என்ன மாதிரி விறகு காஞ்சிருந்தா என்ன, ஈரமாக இருந்தா என்ன, அவர் எரிச்சிடுவார் சொல்லிட்டு அந்த விறகுல 12 குடம் தண்ணி ஊற்றிட்டான். அப்போ தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டார். என்ன சொன்னா? தீ கொளுத்தி விடுங்கன்னு தான் அவன் ஜபம் பண்ணான். அவரும் கேட்டார். நீங்கள் 1 ராஜாக்கள் 18:37 எடுத்து படித்து பாருங்களேன். அவன் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும்னு ஜபம் பண்ணுறான். நீர் தேவனாகிய கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறியணும், அதனால் நீங்கள் தீ கொளுத்துங்க, அதனால் நீர் என்னை கேட்டருளும் அப்படின்னு கூப்பிட்றான். உடனே தேவனும் மதிக்கிறார். ஏன்னா எலியாவுக்கு தேவன் என்றால் உயிர், அவனுக்கு மூச்சு. அதனால் தேவன் என்ன பண்ணார்னா, இறங்கி வந்தார், அக்கினி அனுப்புனார் அந்த காளை மாட்டை எரிக்கிறதுக்காக. அந்த அக்கினி அந்த காளை மாட்டை என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே எரிச்சிட்டு போயிடுச்சு. அதாவது தேவன் உங்களை மதிக்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்டு என்ன வேணால் செய்து தரதுக்காக வராரு. ஏன்னா அவருடைய பார்வை இன்று உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்கன்னு தெரில, அவருடைய பார்வை இன்னைக்கு உங்கள் மேலே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்து தர வருவார். உங்களை மதிக்கிறாரு, உங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரு. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். சரிங்களா? அவருடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?
அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய ஜபத்தை கேட்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்குறீங்கப்பா. ஏன்னா உங்கள் பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மிகவும் அருமையான பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் பாராட்டுறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்குறீங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் இன்று செய்து தருவீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் சுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக நீங்கள் வருவீங்க பா. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன். உங்களை ஜபம் எழும்பிதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.